Hallelujah. Hallelujah. Jesus, thank you, Father. இந்த வேளையிலும் நான் தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நான் இன்றைய நாளிலும் ஒரு வார்த்தையை கொண்டு வரும்படி நான் விரும்பினேன். ஆனால் இன்றைக்கு காலையில் நான் வீட்டை இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது என்னுடைய இருதயத்திலே ஒரு சிந்தை நிபந்தமாய் தோன்றினது. நான் துதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை தேவன் என்னுடைய இதயத்திலே வைத்தார். அக்கினி நடுவிலே உலாவுகிற தேவன், அதாவது அக்கினி போன்ற சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்விலே வந்தாலும் அவர் அந்த அக்கினியான சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிக்கின்ற தேவன் என்று சொல்லி அவர் எங்களை அக்கினிக்கு விடுவிக்கின்ற தேவன், அக்கினிக்கு நீங்களாக்கி நடத்துகின்ற தேவனாய் இருக்கிறார். இந்த வேதாகமத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் என்று சொல்லி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி அவர்கள் தேவனோடு கூட நடந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்து வந்தார்கள், உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய தேசத்தை இன்னொரு ராஜா அடிமைப்படுத்தி இருந்தான். அந்த ராஜா ஒரு பொற்சிலையை தன்னுடைய உருவத்தை சிலையாக படைத்துவிட்டு அதை வணங்க சொல்லும்படி கட்டளையிட்டான். அதை வணங்காத யாவரையும் அக்கினியிலே போட்டு எரிப்பேன் என்று சொல்லி சொன்னான். அந்த தேசத்திலே காணப்பட்ட யாவரும் அந்த பொற்சிலையை வணங்கினார்கள். தானியேலோ என்றால் வணங்க தேவையில்லை, ஏனென்றால் அவன் ராஜாவுக்கு பக்கத்திலேயே நின்றபடியினால் அவன் அதை வணங்க வேண்டிய அவசியம் வரவில்லை. ஆனால் அவனுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற 3 பேரும் முன்பாக அங்கு நின்றபடியினால் வணங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆனால் அவர்களோ அதை வணங்கவில்லை. அதை வணங்காத பட்சத்திலே மற்றவர்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஆல்ரெடி அவங்களுக்கு விருப்பம் இல்லாததினால் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை அக்கினியிலே போட்டு எரிக்க பிரியமாயிருந்தார்கள். அதற்கு ராஜா சொன்னார்கள், இவர்கள் வணங்கவில்லை. ராஜாவோ, நான் 2வது தரம் உங்களுக்கு சான்ஸ் தருகிறேன், நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், ராஜாவே, இதை குறித்து நாங்கள் ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வணங்க மாட்டோம் என்று. ஆனால் அவர்கள் வணங்கவில்லை. அவர்களை அக்கினியிலே போடும்படி கட்டளையிடப்பட்டது. அவர்களை அக்கினியிலே போட தூக்கி கொண்டு போனவர்களை அக்கினி சுட்டெரித்தது. அக்கினியிலே போடப்பட்டவர்களுடைய முடிகூட வேகாதிருந்தது. அந்த ராஜா சேலஞ்ச் பண்ணினான், உங்களை காக்க வல்லவர் யார்? என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க வல்லவர் யார்? ஒருவர் உங்களை தப்புவிக்க முடியாது என்று சொன்ன ராஜா கடைசியா சொன்னான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனே தேவன், அவரை கர்த்தர் என்று சொல்லி அதை குறித்து தான் நான் இந்த இடத்திலே இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிறேன். இதற்கு தேவன் எனக்கு தந்தது, தேவனோடு நெல், தேவனுக்காக நெல், அவர் உன்னோடு நிற்பார், அவர் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி பைபிளிலே தானியேல் அதிகாரம் இருக்கு. அக்கினியிலே உலாவுகிற தேவன் எங்களோடு உலாவுகிறவராயிருக்கிறார். வெளிப்படத்திலே சொல்லப்படுகிறது, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் என்று சொல்லி அவருடைய கண்ணே அக்கினி ஜுவாலை போன்ற இருக்கிறதா. அப்படியான தேவன், சர்வபலமுள்ள தேவன். தானியேல் 3வது அதிகாரத்திலே 25வது வசனம் சொல்லுகிறது, அதிலே அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. தானியேல் 3வது அதிகாரம் 25வது வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆனால் 24வது வசனம் சொல்லுகிறது, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போட்டோம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ராஜாவுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் என்று சொல்லி 3 பேரை கட்டிக்கொண்டு போய் அக்கினியிலே போடுகிறார்கள். போட்டவர்கள் பார்க்கிறார்கள், 4 பேர் அக்கினியிலே உலாவுகிறார்கள். இது கதை அல்ல, உண்மையாய் நடந்த சம்பவம்.
அப்பொழுது அந்த ராஜா கேட்கிறான், அப்ப எப்படி 4 பேர்? அந்த 4வது ஆளினுடைய சாயல் அக்கினியிலே உலாவுகிற தேவனுடைய சாயல். அது வசனம் வடிவாய் சொல்லுகிறது, அவனுடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பான சாயல் என்றார். ஏனென்றால் இவன் நேபுகாத்நேச்சர், தேவனை அறியாதவன், அவனுக்கு தெரியாது. அவன் அந்த உருவத்தை பார்த்தபோது ஒரு தேவபுத்திரன், தேவனுடைய சாயல், தூதன், அந்த மாதிரி அவன் அதை விளங்கிக் கொண்டான். ஆனால் அதை ஆங்கிலத்திலே, ஹீப்ருவிலே நாங்கள் வாசிக்கும் போது தேவனே அவர்களோடு அக்கினியிலே நடந்தார் என்று சொல்லி, அவர் அக்கினியிலே வந்தபோது அந்த அக்கினி பலனற்றதனால் அந்த அக்கினி அந்த 3 பேரையும் பேலன்ஸ் செய்யவில்லை, எரிக்கவில்லை என்று எழுதுகிறார்கள். அவர் அக்கினி என்றாலே அது அந்த சாதாரணமான அக்கினி இல்லை. அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிப்போமானால் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அந்த அக்கினியை இன்னும் 10 மடங்கு, அதாவது ஒரு மனுஷன் எரியக்கூடிய அக்கினி ராஜாவினுடைய கோபத்தினாலே அது 10 மடங்காக்கப்படுகிறது. அப்ப அந்த 10 மடங்கு ஆக்கப்பட்ட அந்த அக்கினியிலே அவர்கள் போடப்பட்டால் ஒரு நிமிஷத்திலே, ஒரு செகண்டிலே அவர்கள் கருகி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கருகவில்லை. ஏனென்று சொன்னால் அக்கினியான தேவன், அக்கினியிலே உலாவுகிற தேவன், அக்கினியிலே நடக்கிற தேவன் அந்த அக்கினிக்குள்ளே வந்து அந்த அக்கினி பேலனற்று போக செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் அங்கே வந்ததினால் அந்த அக்கினி, அவருடைய அக்கினியை, அந்த அக்கினியை பேலனற்று போக பண்ணினது. தேவன் ஒரு மனுஷனை காக்க நினைத்தால் அவர் எப்படியும் வர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னை பாவத்தில் இருந்து அவர் விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தார். இயேசு கிறிஸ்துவாய் வந்தார், அவர் எனக்காக மரித்தார். என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவரோடு கூட என்னை உயிர்ப்பித்தார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார், அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், கொடுப்பார். அதே போலதான் இந்த ஷாத்ராக், மேஷாக், நேகா அவர்களுக்கு தெரியும், நான் நம்புகிற தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் அக்கினியிலே உலாவுகிற தேவன். நான் அக்கினியிலே போடப்பட்டாலும் அவருடைய கரம் எங்களை தாங்கும், அந்த அக்கினிக்கு எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி பாருங்க. ஒரு மனுஷனுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இப்படி காணப்பட வேண்டும். தேவன் சொன்னார் செய்வார், அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம், தேவன் அக்கினியிலே உலாவுகிற தேவன் என்று சொல்லி, அக்கினி உன் பேரில் பற்றி கொள்ளாது என்று சொல்லி ஏசாயா 43வது அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், பயப்படாம இருங்க. அக்கினி போன்ற சோதனை உங்களுக்கு வருகிறதா, அல்லது பார்க்கும்போது பட்சிக்கின்ற சிங்கம் தான் உங்களை விழுங்க வருகிறதா, அல்லது இன்றைய நாள், இன்றைய சிச்சுவேஷனை பார்த்தால் நான் பலனற்றவன் போல காணப்படுகிறேனா, என்னை தப்புவிப்பார் யாரும் இல்லை என்ற நிலைமையில நான் காணப்படுவேனா, எனக்கு உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லை என்கின்ற நிலைமையில நான் காணப்படுவேனா? அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வீடியோ பார்க்கிறவர்களுக்கு நான் சொல்வது, தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனால தான் ஏசாயா 43:2 சொல்லுகிறார், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஏசாயாவிலே வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் தானியேலிலே அதை கண்முன்னாக காண்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏசாயா அதிகாரத்திலே ஏசாயாவுடாக பேசுகிறார், உங்கள் மேல் அக்கினி ஜுவாலை பற்றாது, அக்கினி உங்கள் மேல் பலன் செய்யாது, ஏனென்றால் அக்கினியிலே உலாவுகிற தேவன் நான் என்று சொல்லி, அப்படி வந்தவர்களுக்கு, அந்த வார்த்தையை கேட்டு வந்தவர்களுக்கு சோதனை வருகிறது. அக்கினியிலே போடப்பட வேண்டுகிறதா அல்லது பொற்சிலையை வணங்குவதா? தேவனை வணங்கின நான் பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் அதை வணங்கினவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அந்த 3 பேரும் வணங்காமல் இருந்தார்கள். அவர்கள் அக்கினி முன்பாக வைக்கப்பட்டது. அக்கினியா பொற்சிலையா?
பொற்சிலை வேணாம், நான் அக்கினிக்குள்ளே போய் செத்து போய்விடுறேன், இந்த சிலையை ராஜாவை நான் வணங்க மாட்டேன், ஏனென்றால் நான் வணங்குவது என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதைதான் அவர்கள் நம்பினார்கள். ஏசாயா 43:2 நிறைவேறுகிறது. அக்கினி ஜுவாலை உங்கள் மேல் பற்றாதவர்கள், உங்கள் மேல் அக்கினி ஜுவாலை பற்றுகிறது போல காணப்படுகிறதானால் தேவனிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் அந்த அக்கினி ஜுவாலை உங்கள் மேல் பேலன்ஸ் செய்யாது. ஏனென்று சொன்னால் ராஜாவின் பொற்சிலையை பணிய வேண்டும் என்பது ராஜாவினுடைய கட்டளை. அந்த கட்டளையை மீறினால் அக்கினி. ஆனால் அதை பணியாது அங்கு எத்தனையோ லட்சம் ஜனங்கள் நிற்கிறார்கள். ராஜா மேடையில் நிற்கிறான், ராஜாக்கு எல்லாரையும் தெரியாது, ஆனால் காட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இப்படிதான் கொஞ்சம் பேர் இருப்பாங்க குற்றப்படுத்துவதற்கு. அப்ப அவர்களை குற்றப்படுத்துவதற்கு அங்கு கொஞ்சம் பேர் காணப்பட்டார்கள். அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள், ஆனால் ராஜா மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன், தானியேல் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம் சொல்லுகிறது, எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகின்ற அக்கினி ஜூளை நடுவிலே போடப்படுவான் என்றார். இன்றைக்கு ஒருவன் வந்து எங்களை கேட்கிறான், நீ இயேசுவை நம்புறியா? 2 கிலோ அக்கினி ஜுவாலை அக்கினியை ஒரு நெருப்பை கொண்டு வந்து வைக்க போட்டு நீ இந்த பொற்சிலையை வணங்காட்டி நான் அந்த நெருப்புக்குள்ள போடுவேன் என்றால் இன்றைக்கு எத்தனை பேர் பொற்சிலையை வணங்காம நெருப்புக்கு போட நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பும் அவ்வளமாய் இந்த பூமியிலே காணப்படுகிறது. ஆனால் இவர்களோ என்று சொன்னால் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவர்கள் வணங்கிக் கொள்ளவில்லை என்று சொல்லி 8வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அங்கு வந்தார்கள், எல்லாரும் பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி. அப்ப பணிந்து கொள்ளாமல் போனவர்கள் அக்கினியிலே போடப்பட வேண்டும். ஆனால் அக்கினியிலே போடும்படியாய் அவர்களுக்கு எல்லாருக்கும் பயந்தாங்க. அக்கினியினால போட அந்த இடத்துல 3 பேர் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ லட்சம் பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ ஆயிரம் பேர் இருந்தாங்க, எத்தனையோ வாலிபர்கள் இருந்தார்கள். சிறைப்பட்டு கொண்டு போது அவர்கள் எத்தனையோ வாலிபர்களை பிடித்துக் கொண்டு போனார்கள். ஆனால் அவ்வளவு பேர் முன்பாக அந்த 3 பேர் அந்த அப்படி நின்றபடியினால் தான் அக்கினி ஜுவாலையின் பேரில் பற்றாது என்கின்ற அந்த வாக்கு உறுதியானது, தேவன் கொடுத்த அந்த வாக்கு நிறைவேறப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு நிறைவேறும் என்று சொல்லி நம்பி நாங்கள் அதிலே நிற்கும் போது அந்த வார்த்தை எங்களூடாக நிறைவேற்றுகிறதை நாங்கள் காண முடியும், மற்றவர்களை காண்பார்கள். அப்படி காணும் போது அவர்களுக்கு தெரியும் கர்த்தராகிய தேவனே தேவன் என்று சொல்லி. அப்ப 16வது வசனம் சொல்லுகிறது, எப்படி சொல்றாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க வணங்க, 2வது உங்களுக்கு சான்ஸ் தாரேன், நீங்க வணங்காட்டி நான் அக்னியில உங்களை போடுவேன். அவர்கள் ராஜாவுக்கு எதிர்த்திருந்து சொல்லுகிறார்கள். இந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்கள் இல்லை, நம்ம சும்மாவே சொல்லுவேன். இந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் சும்மா. இந்த காலத்து ராஜாக்களுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்கிறேன்னா 4 பேரை கேட்டு முடிவெடுக்கணும். ஆனா அந்த காலத்து ராஜாக்கள் அங்க கட்சிக்கின்ற சிங்கத்தினுடைய வாய்க்கு சமானம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா அவன் முடிவெடுத்தாங்கன்னா தசை ஒருத்தனை கேட்க மாட்டான். அவனை கொல்ல வேண்டாம், கொல்ல வேண்டியா, பிடிச்சிட்டு வேண்டியா, அதுல எந்த மாற்றம் இல்லை. ராஜா முடிவெடுத்தா அதை நிறைவேற்றுவான். அது சரிபில்லை. இன்னும் இப்பதான் எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, எல்லா சட்டங்களும் வரும். அப்படி யூஎன்ஆர் இருக்குது, அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள். ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லை.
ராஜாண்டா ராஜா தான். அப்படிப்பட்ட ராஜாக்கு முன்பாக இப்ப இருக்கிற ராஜாக்களுக்கு முன்பாகவே எங்களுக்கு போய் நீங்க கைகாலெல்லாம் நடுங்கும், பயமா இல்லை. ஆனா அப்படி சிங்கத்தின் வாய் திறந்தா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ராஜாக்கள் அந்த ராஜாக்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார்கள், நீங்க சொல்லுகிற இந்த காரியத்துக்கு நான் திருப்பி யோசிக்கவோ பதில் சொல்லவோ வேண்டியதான அவசியம் இல்லை என்று சொல்லி 17வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Full stop. Finish. அப்படித்தான் நான் நம்புகிறேன். அவர் என்னை தப்புவிக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னை அழிக்க வல்லவர் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை எல்லாவற்றுக்கும் காக்க நான் போதுமானவரே இருக்கிறேன். எல்லாவற்றிலும் அதிகமாய் நான் உன்னை என் கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறேன். என் கரங்களில் இருந்து உன்னை பிடுங்கத்தக்கவன் யார்? எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும். நான் சொல்றேன், என்னுடைய கையில் ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை பறிக்கத்தக்கவன் யார்? யாராவது இருந்தா வந்தா பறிக்க முடியுமா? ஏன்னா எனக்கு தெரியும் யாரும் பறிக்கும், ஆனா என்னிடத்துக்கு பறிச்சிடுவாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படி தேவனாகிய கட்ட சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறேன், என் உள்ளங்கையிலே. Just I'm holding on my hand. யார் இந்த கரத்திலே இருந்து உங்களை பறிக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி அப்படிப்பட்ட தேவன் முன்பாக சொல்லுகிறாங்க, எங்களை தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எரிகின்ற அக்கினிக்கும் சூளைக்கும் உன்னுடைய ராஜாவினுடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிப்பார். நீதானே முதல் கேட்டாய், என்னுடைய கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிப்பவன் யார் என்று சொல்லி கேட்டீங்கதானே ராஜாவே. உன்னுடைய கைக்கும் இந்த அக்கினிக்கும் எங்களை மீட்டு தப்புவிக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார், அவரை தேவனாகிய கர்த்தர் என்று அவங்க சொல்லுகிறாங்க. அப்படி சொன்னபோது நாங்கள் அப்படியே தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வந்தோமானால் 24வது வசனத்திலே மீண்டும் அக்கினியிலே போடுறாங்க. 25வது வசனத்திலே நான் முதல் சொன்னபடி 4 பேர் உலாவராகிறார்கள், அதில் ஒருத்தர் தேவனாகிய கர்த்தர். 26வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகின்ற அக்கினி சூளையின் நடுவிலே வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகா என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகா என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் ராஜாக்களும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடிய வந்து அந்த புருஷரின் சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சரீரங்கள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்கள் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இதை வாசித்த போது நான் ஷொக்காயிட்டேன். ஏனென்றால் எனக்கு சமைக்கிற பழக்கம் உண்டு. நான் சமைக்கும் போது சில வழியில ஒரு கை கிட்ட போனா ஒரு நெருப்பு பட்டால் என்னுடைய இந்த கையில இருக்கிற முடி கசங்கிடும். அது கசங்கினாலே ஒரு மனம் வரும், தலைவர் முடி கருகின வாசம். அது ஒரு சாதாரணமான. சில வேளைகளில் இந்த லைட்டர்ஸ் பாவிப்போம் தேவைப்படும்போது, சில இந்த பாபிக்யூ அதில் போடும்போது, அப்போது கூட சில வேளையிலே அந்த லைட்டர் கையிலே ஏதாவது பட்டு விட்டால் அந்த எங்களுடைய முடியினுடைய வாடை அடிக்கும். இதெல்லாம் இந்த அக்கினி ஜூலியோடு ஒப்பிடும் போது அக்கினியே இல்லை. இந்த அக்கினி சுட்டா நாளைக்கு மாறிடும். அப்படிப்பட்ட இந்த அக்கினிக்குள்ளே போடப்பட்டவர்களுடைய முடி கூட கருகாமல் வேகாமல், அதாவது அந்த நெருப்பினுடைய அக்கினியினுடைய மனம் கூட அவர்கள் மேல வீசல்ல என்று சொல்லி இந்த தேசாதிபதிகள் ராஜாக்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர், அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனை
பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தாசரை விடுவித்தார். 29வது வசனம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ராஜா பின்பு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். தேவனாகிய கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சில வேளையில் இந்த பூமியில சோதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாகவும் வெற்றியாகவும் மாற்றித்தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது கூட அவரை சோதிக்கும்படி பிசாசானவர், ஆனால் அவர் எல்லாவற்றையும் சோதித்து வெற்றி சிறந்தார். அவர் தேவனாகிய கர்த்தர் நாம் ஈஸியாக சொல்லிவிடலாம். ஆனால் நிறைய பேரை நாங்கள் காண்கிறோம், நிறைய பேரை நான் இந்த வேதாகமத்திலே வாசிக்கிறேன். எல்லாரும் தேவனை விட்டு ஓடி அடி வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அடி விழும் என்று பயந்து அடிக்கி தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஓடி போய் அடி வேண்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவங்களை ஜெயிப்பேன் என்று சொல்லி அடிவினாலும் பயம் பரவாயில்ல அல்லது பயப்படாம நின்றவங்க அடி வேண்டாம ஜெயித்ததை நான் பார்த்திருக்கிறேன். பார்வைக்கு தோற்று போனவன் போல இருக்கலாம், பார்வைக்கு அக்கினி முன்பாக இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் நிற்கும் போது அவன் கடைசியிலே வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிற மனுஷனாய் காணப்படுவான். ஏனென்று சொன்னால் 3:17 கேட்கிறார் ராஜா, உங்களை தப்புவிக்க வல்லவர் யார்? என்னுடைய கைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைய போராட்டங்கள், அதை நானும் அறிந்திருக்கிறேன். போராட்டங்கள் என்பது தோல்வியின் அறிகுறி அல்ல, வெற்றியின் அறிகுறி. போராடினால்தான் நான் தோற்று போகும்போதுதான் தோற்றவன், வெல்லும் போது வென்றவன். போராடாவிட்டால் வெற்றி தோல்வி தெரியாது. நான் இதற்கு ஆரம்பத்திலே நான் தொடங்கும் போது அக்கினி ஜுவாலையிலே அக்கினியில் உலாவுகின்ற தேவன் என்று சொல்லித்தான் நான் இதற்கு தலையங்கத்தை முதல் வைத்தேன், அக்கினியில் உலாவுகிற தேவன் என்று சொல்லி. ஆனால் அதை முடிக்கும் போது முடித்தேன், தேவனுக்காக நில், தேவன் உனக்காக நிற்பார் என்று சொல்லி. தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? தேவனுடைய அன்பு இந்த உலக அன்பு சும்மா நாங்க சொல்ற லவ் எல்லாம், காதல் எல்லாம் சும்மா. நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல ஒரு பையன் 4 விதமான அன்பை குறித்து சொல்லுகிறான். அதிலே 4 விதமான அன்பிலே அவர் சொல்லுகிறார். சாப்பாட்டிலே நான் ஒரு விதமான அன்பு வைத்திருக்கிறேன், அது எனக்கு பிடிக்க வேண்டிய விதமாக தான், மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்றது இல்லை. உடலிலே நான் ஒரு விதமான அன்பு வைத்திருக்கிறேன், அதுவும் லவ்னு தான் அவன் சொல்றான். என் அன்பு இருக்கிறபடியினால தான் நான் அதை வேண்டுறேன் சொல்லி. இந்த உடலிலே ஒரு விதமான அன்பு இருக்கிறது சொல்லி. அது உணவு என்பது வயிற்றுக்கு, உடை என்பது சரீரத்துக்கு. அப்படி அந்த நான் இதை அவன் சொல்லவில்லை, நான் இப்ப என்னுடைய இருதயத்திலே கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன். அப்ப உணவுக்கு எனக்கு ஒரு விதமான எல்லாம் இருக்கு, அது ஆளுக்கால் மாறுபடும். உடுப்புல ஒரு விதமான லவ் இருக்கு, அது ஆளுக்கால் மாறுபடும். மனுஷனுடைய நாங்கள் கொள்ளுகிற காதல், அதாவது ஒரு சிலர் அழகை பார்த்து ஆசைப்படுவார்கள், ஒரு சிலர் ஒரு திறமையை பார்த்து திடீரென்று ஒரு செகண்டிலே ஆசைப்படுவார்கள், ஒரு சிலர் அவர்களோடு பழகி அவர்கள் ஒன்றில் தங்களை போல இருக்கிறார்கள் அல்லது நல்லவர்களா இருக்கிறார்கள் என்று நினைத்து நேசிப்பார்கள். ஆனால் ஒரு நேரத்திலே அந்த அழகை பார்த்து நேசித்தவர்கள்
ஒரு காலத்திலே ஐயோ அழகை பார்த்து நேசித்தேனே, ஆனால் இப்பொழுது அங்கு அன்பில்லையே என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் ஓகே அவனுடைய அந்த திறமையை தானே பார்த்தேன், ஆனால் மற்ற காரியங்கள் அங்கு இல்லை என்று சொல்லி, நான் இவனோட பழகினபடியினாலே நான் இவரை நேசித்தேன். அது ஆண் பெண் என்று சொல்ல வரல, ரெண்டு பேரையும் தான் சொல்ல வருகிறது. ஒரு ஆண் ஒரு பெண் மேல் கொள்வது, ஒரு பெண் ஒரு ஆண் மேல் கொள்வது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மேலான ஒரு லவ் தான், அன்புதான் நாங்கள் தேவனிடத்தில் வைக்கிற அன்பு. அதை ஒருவன் வைத்து விட்டால், அதே போல தேவனிடத்தில் இருந்து பெற்று விட்டால், அந்த அன்புக்கு ஈக்குவலான எந்த ஒரு அன்பும் பூமியில் வராது என்று சொல்லி ஒரு ஏசியன் பையன், நான் நினைக்கிறேன் அந்த வீடியோவில் அந்த படி இருக்க அப்படி 20 வயதுக்குள்ளதான் இருக்கும், ஒரு 15ல இருந்து 20 ஆகும் கூடி போனான் பாருங்க. ஒரு 15 வயசு 20 வயசு படியன். நான் நினைக்கிறேன் அவன் தேவனுடைய அன்பை எவ்வளவாய் ருசித்திருக்கிறான், அவன் தேவனுடைய அன்பை எவ்வளவாய் அவன் பெற்றிருக்கிறான். பெற்றபடியினால் தான் அதை அவனுக்கு அப்படியாய் சொல்ல முடிகிறது. இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கெல்லாம் பூமியில இருக்கிற காரியங்கள் தான் அன்பு, பூமியில இருக்கிற பணம், பெருமை, அழகு, பொருள், பதவி. ஆனால் அவன் சொல்லுகிறான், அந்த சிறு பையன் சொல்லுகிறான், நீ தேவனிடத்தில் அன்பு வைத்து விட்டாயானால், அது வைக்கிறதோடு மாத்திரமல்ல, அந்த அன்புக்கு ஈக்குவலா நீ தேவனுடைய அன்பை நீ பெற்று விட்டாயா இருந்தால், அது அங்கே இருந்து வந்ததை நீ ரிசீவ் பண்ணி விட்டாயானால், இடையில எதுவும் வராது, வர முடியாது. அப்படி இடையில ஏதாவது வருமா இருந்தால் அது அங்கு நிறைவு அடையவில்லை என்று சொல்லி, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இதுதான். நாங்கள் தேவனிடத்திலே கூறுகிறதான அன்பு ஆனது வேறு எதிலும் அன்பு கூறத்தக்கதாய் அந்த அன்பை குறைத்து விடக்கூடாது. அந்த நம்பிக்கையை, அந்த அன்பு பயமற்றது என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே அன்புள்ளவனாய் இருந்தால் fear not, பயப்படாது. அப்ப அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அது நிறைவான அன்பு புறம்பே தள்ளினது. அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்த அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய அன்பு. பயத்தை புறம்பே தள்ளின அன்பு. அக்கினிக்கு பயத்தை, அக்கினியில் இருந்து வருகிற அந்த மரண பயத்தை புறம்பே தள்ளின அன்பு. அந்த அன்பு எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள அந்த தேவ அன்பை அவர்கள் உணர்ந்தார்கள், கண்டார்கள். ஏசாயா 43:2 அவர்கள் இருதயத்திலே வைத்தார்கள். தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். தேவன் அக்கினியிலே இருந்து அவரை மீட்டார். அன்பான பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து பயமற்றவர்களாய், தேவன் மேல் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது தேவன் உங்களை சகலவற்றிலும் இருந்து மீட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள். தேவனை மாத்திரம் நீங்கள் நம்பியிருங்கள். அக்கினி ஜுவாலை உங்கள் மேல் பற்றாது, தண்ணீர்கள் உங்கள் மேல் புரள்வதில்லை. சரி, நான் ஏசாயா அந்த அதிகாரத்தை நான் வாசித்து போட்டு, ஏசாயா 43வது அதிகாரம் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சொல்லுகிறார், யாக்கோபே மன்னிக்க வேண்டும், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர், நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் கர்த்தர், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எதுக்கும் பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், பட் நீ என்னுடையவன். கதை முடிச்சது. 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மை புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி, அக்கினி ஜுவாலை எங்கள் மேல் பற்றாமல் இருக்கும்படி
தேவன் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்படி சொல்றார்? எவ்வளவு என் பையன் நடந்து போனான் சொல்லி, நீ போட நடி வரலட்டா பயப்பட மாட்டான், அவன் போவான். அதே மாதிரி தான் இவன் சொல்றேன், நீ போ, நான் இருக்கிறேன். தண்ணிக்குள்ள போறியா, அக்கினிக்குள்ள போறியா, ஒன்று போகாது. இதோடு கூட நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். தேவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்விலும் இதை பார்க்கிற இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவரே, ஒரு தண்ணீரை ஆற்றை கடக்கிற விதமா அல்லது அக்கினி போன்ற சூழ்நிலையா, ஒரு போராட்டமா, எதுவானாலும் அவைகளில் இருந்து விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். தேவரே, எப்படி உம்மை நம்பின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட இருந்து அவர்களை விடுவித்தீரோ, அதுபோல கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா உள்ளவர்களோடும் என் கூட இருந்து விடுவிக்க தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். ஒவ்வொருவரை தாங்கும் என்று தப்புவையும் உம்முடைய வசனம் ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மையில் இன்னும் விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். பயமற்ற வாழ்வு, கலக்கமற்ற வாழ்வு, சந்தோஷமுள்ள வாழ்வு, சமாதானமுள்ள வாழ்வு இது ஒவ்வொருவருக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்